ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த்ரோன் தான். இது பார்த்தீங்கன்னா த்ரோன் காமிக்கிறாங்க. ஓஹோ, ஓகே கேஸ், பர்ஃபெக்டாக எடுத்துருக்கேன். இங்கே கீழே தான் பக்கால் வந்துருக்கேன். அவன் நியூ பீஸா நீங்கள் எடுத்து போகிறான். ஆமாம், ஓகே, சீக்கிரம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். என்ன பிரைண்டட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா லக்கை பொறுத்து தான் நினைக்கிறேன் கைஸ். ஒரு 77ல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைண்டட் கிடைச்சிருக்கு. பக்கத்தால் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. 10K பார்த்தீங்கன்னா அது போல் ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்குன்னு இருக்குது, கிளைம் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது கிளைம் ஆகிடுச்சு. கீழே இருக்கிறத ஃப்ரீ போல். நெக்ஸ்ட்டு அட்மின் இருக்குது, இதெல்லாம் தரல. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஓஹோ, ஓகே கொஞ்சம் போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது டைமை பொறுத்து. இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. டே நான் ஸ்பின் தாண்டா பண்ணுவேன். ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியல. கோடு இங்கே ஏதோ ஃப்ரீ இருக்கு. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோன்னு தெரில. நான் எடுத்ததை விட பேசுகிறேன். கொஞ்சம் காசுக்கு ரைட் பண்ணிப்போம். 15K வந்தோடனே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், காமன் இது மட்டும் வேறு மாதிரி இருக்கேன். ஷாப்புக்கு போய் இங்கே இருக்கா. ஓகே, லக்கி பிளாக். இது லக்கி பிளாக் தானா? எடுத்தோடனே ரேர் போகிறேன். ரீபர்த் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஒரு கேஷ் தான் வேணுமா? ஓகே, டோன்ட் வெரி. ரீபர்த் பண்ணால் தான் பாருங்கள், பர்ஃபெக்ட். எப்படி என்னடா ஸ்பீடே போக மாட்டேது. ஸ்பீடே போக மாட்டேது. இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இவன் எடுத்துகிட்டு போகிறான். ரேர் இருக்குது. ஏதாச்சும் ஒரு நல்லதாக கொடுங்க. ஐயோ அண்ணனா மாட்டேன். ஐயோவா தம்பி, எனக்கு நீ வேணாம். ஓகே பார்த்தீங்கன்னா எப்படி என்ன திரும்பி இங்கே போய் சொல்கிறானுங்க. இல்லைடா, ஓகே நான் தான் வாங்கிட்டேனே. ஓஹோ, இதை வேறு வாங்கினா விடமாட்டானுருக்கு. ஆனால் இதுதான் நான் எக்கி போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவனை வச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் காசு இங்கே ரைன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கேன். ஒரு 15K பார்த்தீங்கன்னா சேரப்போது அதை கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். சீக்கிரம் போவோம் கைஸ். அங்கே பாருங்கள், ஒரு இதில் என்னென்னா பவரா. கேஸ் பண்ணுவோம். கரெக்டாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஈவெண்ட் போல கேஸ். நெக்ஸ்ட்டு பேஸா, அதாவது அட்மின் போல கேஸ். சரி வாங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 81 பவரில் இருக்கும். பவரை வச்சு தான் த்ரோ பண்ணணுமோ. ஓகே கேஸ். அது ரேட்டில் போயிருக்கா. இல்லைடா, இங்கே தான் போட்டேன். ஓகே கேஸ், டோன்ட் வெரி. பிரைண்டட் கேமில் பெரிய ஆளான மாதிரி இதுலேயும் பெரிய ஆளாக இல்லை கேஸ். என்ன கிடைக்கும் இவன் பாருங்கள், முட்டி போட்டு பார்க்குறான். எனக்கு 34 ரூபாங்க. என்னடா இது, காலங்கள் எப்படி நம்மளை சோதிக்கின்றது. பூர் பார்த்தா அப்படிமா வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு போட சொல்கிறானுங்க. போயிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பண்ணிட்டேன். போதுமாடா அவங்களுக்கு. இது பர்ஃபெக்டில் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாமே. திரும்பி இவனே தூக்கிட்டு போகிறாங்க கேஸ். இது பார்த்தீங்கன்னா பிஏ பிரைண்டட் விட கொஞ்சம் டஃப் தான் போல இருக்கே. பாருங்கள், முட்டி போட்டு உட்கார போகிறாங்க. இந்த டைம் செத்துட்ருக்கோம். என்னோட காமனே கிடச்சிருக்கு. நீங்கள் ரேர் தானே வச்சுருக்காங்க, அன்காமன் கூட என்ன இருக்குது. நெக்ஸ்ட் காசு கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது. ரிப்ளக்ஸ் கேட்குறானுங்கப்பா. ஷாப் போவோம். இங்கே போய் அப்டேட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. நானும் என் காசு பண்ணுறேன் கைஸ், ஆனால் போக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்ட். கிரேட்டாக போயிருக்காது. நோ, வெரி பேட். நீ எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேர் மட்டும் கிடைக்கலன்னா அப்படியே செத்து போயிடும் பார்த்துக்கோ. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கிடைக்க போகுது. சரி, ஒரு 75 ரூபாயில் கிடச்சனால நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. பிரைண்டட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கா? இருக்குது. அப்புறம் எவ்வளோ இவனுக்கு தான் அப்படியே பண்ணியாகும். ஒரு 1K கொடுக்கலான்னு நினச்சேன். காசு பார்த்தீங்கன்னா 10 போல இருக்குது. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் அப்கிரேடு, இது கொஞ்சம் அப்கிரேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எது பண்ணலாம். ப்ரிப்பேர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது என்ன கொடுக்குறான். சரி பரவாயில்ல கேஸ், ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். பரவாயில்ல கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரே நிமிஷங்க, ஏதோ சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது என்ன ஏதோ கிளைம் ஆகிருக்கு கேஸ். எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ. சரி வாங்க, எப்பிக்கே இது தள்ளுங்களா போதுமா உங்கள் காசு. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டாக இதாக இருக்குது கேஸ். அந்த கேமில் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்திருக்கானுங்க. உங்களுக்கு 1K எடுத்து இது
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போய் அப்கிரேட் பண்ணுவோம் 24 ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பர்ஃபெக்டில் பண்ணால் தோற்றுக்காக போகணும். கிரேட்டாக ஓகே கேஸ். கிரேட்டில் பார்த்தீங்கன்னா தாண்டல பார்த்தீங்கன்னா எப்படி காமன் தான் கொடுப்பானோ டே நூபீன் இவன் யாருன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாச்சும் ஒன்று எப்பிக் தனியே வச்சுக்கப்போ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போய் இதெல்லாம் கீழே கொடுத்துருக்கானுங்க. இது கொண்டு போய் பேஸ் மேலே ஏதோ ஸ்லாட் இருக்கா இல்லை அனுப்பாங்களா, இது எப்படி அவங்க பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கா டிக்கே கூட இல்லையா. பாருங்கள், ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தோன்னா ஒரு 50K சேர்ந்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருங்க ரீபெட் பண்ணுங்கள். ரீபெட் ஓகே இல்லை ஓகே, ஏன்னா அப்போ தான் அடுத்தது அன்லாக் ஆகும். அதனால தான் வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேம் எப்படி இருக்குன்னு தெரியல. கீழே 2 பிராண்டில் கொடுத்தாங்க. நீங்கள் வச்சுக்கோ ஒரே ஒரு அப்கிரேட் பண்ணிடணும். ஓகே 1K இருக்குது. இவனை ஃபுல் அப்கிரேட் கைஸ் ஒரு அவ்வளோதான் கைஸ். 15K கொடுத்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட வேண்டியதான் கைஸ். நான் போய் அடுத்தது இங்கே போக சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இது வாங்க சொல்லுங்கள் கைஸ். இது வாங்க ஒரு 250K தான். ஓகே கைஸ் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போய் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் சொல்லுவோம் மாதிரி. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 150 இருக்குது கைஸ். எவ்வளோ பண்ணுறதுனால பர்ஃபெக்டில் அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தது போயிடலாம். பார்த்துங்க கெஸ்ட்டு பேஸ் ஆங்கஸ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கான். ஏதாச்சும் நல்ல பிரைன் டாட்டா அன்காமன் 200 சரி நல்லது தான். 300 ஆகிடுச்சு. அடுத்த ரீபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 million பேப்பர் தான். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். காசெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் போய் ஒரு அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு அப்டேட்டில் 2 million வச்சுருக்கேன். ஒரு இதுக்கே போச்சா. ஓகே கேஸ் டோன்ட் வெரி கேஸ். என்னோட ஒரே ஒரு ஸ்டார்ட் தான் வந்திருக்கேன். எனக்கு பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸா 2 இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனில் படிச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பில்லியன் எவன் கார்டு பிரைண்டாடா. ஆஹா, அந்த கேமில் கொடுத்த மாதிரியே இவன் இதில் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதையும் நான் அப்டேட் பண்ணி 70 இது பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது ஒரு 5 இது போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கேலக்ஸியில் அனுக்காமனா சரி வரும். இதுக்கு வந்து போட்டுருவோம். சுற்றுது கைஸ் தாழ்த்துங்க தழுகுறா. ஒரு தொலை பண்ணுறானுங்க. எப்பிக் கொஞ்சம் அப்டேட்டு. ஓகே கேஸ் இதுக்கு போகணும். நம்ம போய் மேலேயே போகணும். மேலே போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு போய் த்ரோ பண்ணலாம் கேஸ். இங்கே பாருங்கள், இதுக்கே நான் போய் இது பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் இருக்குது. இப்போ ட்ரில்லியனை வச்சு இதுக்கே பண்ண போகிறேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ பில்லியன் இருக்குன்னா இது கலெக்ட் பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ட்ரில்லியன் சேர்த்து போய் அடுத்த ரீபேட்டுக்கு பண்ணலாங்க பண்ணிட்டேன். இப்போ போய் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே கீழே போய் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் அடுத்த இது வாங்கிடலாம் ஷாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக் தான் வாங்க போகிறோம். 1 million தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீபேட்டுக்கு ரெடி. காசுலாம் 0 ஆகிடுது. திரும்பி 0 போய் இது பண்ணிடலாம். ப்ளஸ் கீழே இருக்கிறத கலெக்ட் பண்ணாலே போதும். ஷாப்புக்கு போய் அடுத்து இது வாங்குற அளவுக்கு சேர்ந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 million இந்தியாங். அப்புறம் லெஜெண்டரி. எல்லாம் விட்டு கிளம்பாடுது. அட்ரஸ் இல்லைன்னு இதை வச்சு நான் பண்ண போகிறதில்ல கைஸ். வாங்குவாங்க திரும்பி போய் கலெக்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்மளை அதை அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. இருந்தால் பிரைடாக பெருசாகிடுச்சு. அதை ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண பிரைடாகவும் பெருசாகிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க பண்ணியாச்சு கைஸ். இதை பாருங்கள் த்ரோ பண்ணி காமிட்டா பர்ஃபெக்டில் அடிக்கலான்னு பார்த்தேன். குட்டு தானே அப்படின்னா இவன் குட்டுக்கே பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்துருச்சு. அதாவது எவன் அது பேக்கன் பேஸ்க்காக கைஸ். ஏதாச்சும் ஒரு நல்லதாக கொடுப்பாரு தம்பி. ரேர் கொடுத்துருக்கான். இப்போ தான் ரேர் தான் கொடுக்குறாங்கப்பா. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் காசு கலெக்ட் பண்ணுவோம். அடுத்த ரீபேட்டுக்கு எவ்வளோ காசுலாம் கேட்குறாங்க. 500 million ஏதோ கிடைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஷாப்பில் போய் அப்டேட் பண்ணி வேறு சொல்லிகிட்டே கிடைக்கிறாங்க. எஸ் அந்த மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கேஸ். எஸ் கீழே வந்து ஏதாச்சும் ஒரு மொக்கையான பிராண்ட் எடுத்துக்கணும். இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த 68 ரூபா பையன் அண்டு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம்.
கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 34K பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். மேலே போய் அதை காசு கிளைம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்கிரேட் ரீபேத்து பண்ணிடலாங்க. ரீபேத் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். அடுத்த ரீபேட் 500 மில்லியன் தானே. ஓகே மேக்ஸ் பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஏன்னா மற்றதுக்கு இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம். டீ கணக்கில் இருக்குடா டீ. அந்த கேம்லேயும் இதே மாதிரி தாங்க ஆச்சு. ஓகே கேஸ் காசு எல்லாம் போச்சு. சரி போய் கலெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பில்லியனே இருக்கேடா. பில்லியன் பார்த்தீங்கன்னா மேலே போய் எடுத்துடலாம் கேஸ். மேலே போய் அங்கே இருக்கிற பிரைன் ரேட்டுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எப்பிக்கு பண்ணாலும் பண்ணலாம். ப்ளஸ் நான் பார்த்தீங்கன்னா சுற்று பண்ணாலுங்கிற மாதிரி அதுக்கு பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அங்கே ஒன்று இருக்குல்ல அதுக்கு பண்ணிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரேர் பண்ணிடுவோம் ப்ளஸ் டப்பு அந்த பிரைன் ரேட் கேமில் இருந்த மாதிரி இதுலேயும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்காங்க. மண்டையே மேலே தெரிய மாட்டேருக்கு. திரும்பி பார்ப்போம். என்னங்க பேஸ் நம்ம பேஸ் ஆகி சரி விடுங்க ரீபேட் பண்ணுங்க. ஏதோ ஸ்பின் இருக்குது பேஸ் ஒன்று பண்ணி தான் விடுவோமே. ஓகே 2K கேஷ் வாஷ் என்னடா பண்ணுறது. வெறும் 2K இதுவாச்சும் கிடச்சிருக்கா. அட்லீஸ்ட் ஒன் ஸ்பெஷல் லக்கில் நம்ம பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா காசும் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு போய் பாரு. அந்த கேம்லேயும் மேக்ஸ் பண்ணேன், இந்த கேம்லேயும் மேக்ஸ் பண்ணியாச்சு. போடு நான் ப்ரோ பிளேயருங்கிற நிரூபிச்சுட்டே இருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 4 எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஓஹோ இவன் மட்டும் தானே. நான் நினச்சோன்னே என்னடா ஒரு பிரைட் தலையை மட்டும் இருக்குன்னு நினச்சேன். கீழே இருக்கிறவனோட அப்கிரேட் பண்ணி இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் இவ்வளோ இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் இதுக்கு மேலே இல்லையா. அதான் பேஸோட எண்டிங் கேஸ். இந்த பிளேஸ் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ உச்சியில் இருக்குன்ட்டு. கேஸ் இன்னொரு 1/2 மணி நேரம் அதுக்கப்புறம் ஈவெண்ட்டோடு தான். அதோட நான் போய் லக்கி பிளாக் ஒன்று சொல்கிறாங்கக்கா. பார்த்திங்கன்னா அடுத்த லக்கி பிளாக் பார்த்திங்கன்னா வெறும் 15 மில்லியன் தான். அடுத்த ரீபேட் பார்த்திங்கன்னா 5 பில்லியன் தான். இப்போ பாருங்கண்ணா இது என்னன்னு தெரியல. சரி அதோட நான் ஃபஸ்ட்டு போய் அந்த பில்லியன் காசு எடுத்துகிட்டு வருவோம். கீழே எங்கேயோ பில்லியன் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே போய் அந்த ஒரே ஒரு பிளேட்லேயே நம்ம டாப்பில் லெவலில் போய்ட்டு ரீபேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50 பில்லியன். நெக்ஸ்ட்டு திரும்பி ஒரு ரீபேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 500 தான் நான் வெயிட் பண்ணுறேன் ரீபேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5 ட்ரில்லியன். அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிற கடைசி ரீபேட்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நான் ஒரு 3 ட்ரில்லியன் தான்டா பண்ணுவேன். ஓகே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காசையும் எடுத்துக்கலாம். நீங்கள் மண்டையை பாருங்க. கேஸ் இவங்ககிட்டேருந்து ஒரு காசை கலெக்ட் பண்ணிடுவோம். இவன் மில்லியன் தர அவ்வளோவா. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாப் போய் லக்கி பிளாக் பார்த்திங்கன்னா வாங்கிடுவோம். சீக்ரெட் 50 ட்ரில்லியன் இருந்தால் வாங்கிடலாங்க காடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது இருக்குது லாஸ்ட்டு இதுன்னு அன்லாக் இன் ட்ரீம். ஓகே இது என்னது அப்டைன் கம்ப்ளீட் ரைட். ஓஹோ இதுதான் 50 ட்ரில்லியன் தாங்க லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை தான் பண்ண போகிறோம். அதனால் இருந்தாலும் அதை முன்னாடி இருக்கிற இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். கேஸ் இது நம்மளோட நெக்ஸ்ட்டுக்கு இதுதான் ட்ரை பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் மீதி காசு கொடுத்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணிடுவோம். உடனே வந்தாங்கன்னா இது ஹோமுக்கு போய் காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இது பாருங்க ரோபிஸ் கியூப் மாதிரி இருக்குது. அது சீக்கிரட்டா கேஸ் இது ஒன்று வருங்க. டோன்ட் வெரி பி ஹாப்பி தான். ஓகே இங்கே கம்யூனிட்டிலேருந்து இருக்குது 50 ட்ரில்லியன் வேணும். இன்னும் 50 ட்ரில்லியன் வேணுமே. ஓகே பக்கத்து பேஸெல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம். இவனும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆடாது இது கொடுத்துருக்காடா. இவனுக்கு மட்டும் 20 இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 12 ஏதோ ஒரு பக்கு போல கேஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவனுக்கும் 20 தான் இருக்குது. ஓகே ஆனால் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னடா இது ஏதோ குழப்பது. இதுன்னு இது எல்லாம் சீக்கிரட்டும் தெரில. ஜாப் சர்வருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவனும் ஓரளவுக்கு வச்சுருக்கான். இவன் தான் நம்மளுக்கு வந்தது. பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ணால் கிடச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ போய் ஒரே ஒரு கலெக்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா 50 ட்ரில்லியன் கிடச்சிக்கும். அப்புறம் லாஸ்ட் லக்கி பிளாக்கையும் வாங்கிடலாங்க. சரி நான் லாஸ்ட் லக்கி பிளாக் தாண்டா வாங்குவேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 11 ட்ரில்லியன் தான் இருக்குது. 32 தாங்க இன்னொரு 18 ட்ரில்லியன் வேணும். ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா 29 ட்ரில்லியன்ஸ் இடம் எனக்கு ஒரே ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா 30 ஆக்கியாச்சு.
பார்த்திங்கன்னா நமக்கு பில்லியன் குறைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும்ல, அதுக்கு தான் இப்படியே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கா, அது நான் போய் பார்த்தேன். ஆஹா ட்ராகன் கண்ணி, இது அன்காமன் ட்ராகன் கண்ணி. நமக்கு இதில் ட்ராகன் கண்ணி நம்ம எங்கே போய் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. இதோட நீங்கள் காமிக்கிறது இங்கே பாருங்கள், கோல்டு, டைமண்டு, லாவா, கேலக்ஸி, ரெயின்போ. இதுலேயே ரெயின்போ தாங்க ரொம்ப மியூட்டேஷனில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம். இது நான் வாங்க பாருங்கள் சீக்ரெட்டா அப்படி ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா மியாலும் இதெல்லாம் ஓகே. நியூ பெனிஃபிட் அங்கெல்லாம் ஐயோ அது நினச்சாலே எனக்கு ஒரு இதாக இருக்குது. அவன் தான் பார்த்திங்கன்னா கேம்லேயே ரொம்ப பெஸ்ட்டு. மற்ற கேம்லேயும் சொல்கிறேன், இந்த கேமில் பார்த்திங்கன்னா அவன் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் கண்ணிலாமி தான் எங்கே இருக்குன்னு நானும் பார்க்குறேன். லெஜெண்டரி இன்னும் எங்கே நம்ம ஃபோனுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இப்போ காசு கலெக்ட் பண்ணோன்னா வைங்க 50 ட்ரில்லியன் வந்துருக்கு. கடைசி லக்கி பிளாக், அதாவது நாம் பண்ணுற இதுக்கு காசை வச்சு வாங்குகிற கடைசி லக்கி பிளாக் பார்த்திங்கன்னா வாங்கிடுவோம். இதில் தான் தம்பி இதுதான் 10 திடி வாங்கிடலாங்க, காசு தான் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டில் இது இருக்குது கார்டு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சீசன் பாஸை பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெருமேடு இதில் இருக்கிறது கிளைம் பார்த்திங்கன்னா அந்த சீசன் பாஸ் எங்கே பார்த்தீங்கன்னு இங்கே இருக்கு. அடுத்ததுக்கு ஹெச்பினா என்னன்னு தெரியலையே. சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காசில் போட்டு போயிடலாம். இது இல்லை அது ஏதோ பிரைண்ட் போட்டோ இப்படி ஸ்பின் பண்ணலாமா? ஏதாச்சும் ஒரு நல்லதாக கொடுங்க பார்க்கலாம். டோங்ஸ் ஆகுடா தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா 2 பேர் சேலில் கொடுத்து சேல் ஆகுடா. எஸ் பார்த்திங்கன்னா த்ரோ பண்ணி பார்ப்போம். நம்ம த்ரோவே அதிகமாக பண்ணலாம் பர்ஃபெக்டாக. இது ரேட்டு தான் எஸ் எங்கேயோ போகுது. எஸ் பாருங்கள் இன்னொரு 3 தான் இருக்குது. இவன் யாராவது இன்னும் எவ்வளோ ஸ்பீட் எடுத்துகிட்டு வராங்க. ஜாம்பி பார்த்திங்கன்னா மித்திக் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஓடி வேண்டியதான். ஆஹா தப்பான இடத்துக்கு ஓடி வந்துட்டா. டே ஆஹா கைஸ் வெரி பேடு. பரவாயில்ல கைஸ், நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போட்டோன்னே நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு பிளேட் எடுத்து த்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடாக முடிச்சிடலாம் கைஸ். வாங்க சீக்கிரம் போகணும். அடுத்த ரீபேத்துக்கு எவ்வளோ 50 சொல்லினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு கைஸ். நான் போய் த்ரோ பண்ணி பார்ப்பேன். பர்ஃபெக்ட் அவ்வளோதாங்க பர்ஃபெக்ட் கைஸ். எங்கே போகிறேன்னு தெரியல. சாம்பிக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜர் எங்கள் மைண்ட் கிராஃப்டில் இருக்கிறது எடுத்துகிட்டு வந்தால் மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளே வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ பின்னாடியே துரத்துட்டாங்க கைஸ். இதுதான் நம்மளோட சீக்ரெட்டு. என்னடா இது என்னடா அது தெரிய மாட்டேங்குது கைஸ். அதுவும் லாவா மியூட்டேஷனில் கிடச்சிருக்கான். சூப்பராக தாங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்காங்க நம்ம பேசிட்டு. இவன் பாருங்கள் பறந்து சொல்கிறேன். இவனை இன்ச்சர் வேணாம் இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓ சீக்கிரம் போடுங்க என்ன வராது அப்டேட் பண்ணுங்க சீக்கிரமாக அவனுக்கு அப்டேட் பண்ணதால வீடியோ முடிச்சுப்போம். எவ்வளோ முடியுதோ அவனை முடிச்சிடலாம் கைஸ். வாங்க பில்லியன் ஃபோன் ஓகே ஓகே 3 பில்லியன் per second தரோம். பின்னா 31 இதுக்கு மேக்ஸா 50 தான் மேக்ஸா அவங்களுக்கு. அப்பவும் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 தான் கிடைக்கலாம். சரி வாங்க இந்த எப்படி மேக்ஸ் அதாங்க. ஆஹா இது பில்லியன் கொஞ்சம் தான் தரணும். இந்த பில்லியன் தான் அவனே மேக்ஸ் பண்ணி போடுவாங்க. பாருங்கள் ஒரு பில்லியன் கிடைக்கும் பாருங்கள். அப்படி இங்கே போய் இது பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் போய் மேக்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9 மில்லியன் தானே கொடுத்துட்டு மேக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மிச்ச காசு போய் ஷாப்பில் போய் இதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஓகே எஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம பின்னாடி ஆர்ட் இருக்கிறதே நான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய்.